கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிக் டெக்ஸ்டர் வந்து எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஆட் கொடுத்த டெக்ஸ்டரில் வந்துட்டு பிரிக் டெக்ஸ்டர்னு ஒன்று இருக்கும். இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதோட கலர்ஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ இது பேரை பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பிரிக் மாதிரி ஒரு டெக்ஸ்டரை வந்து இது கொடுக்கும். ஸோ நம்ம வாலில் வந்து பிரிக் மாதிரி டிசைன்ஸ் வந்து வேணும்னா நம்ம இந்த டெக்ஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதோட வேல்யூஸையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஆஃப்செட் வேல்யூவும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வேணும் அதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 3 கலர்ஸ் இருக்கும். அதாவது லைட்டு, டார்க்கு, மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கலர்ஸையும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 3 கலர்ஸையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஸ்கேல் வேல்யூஸையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பிரிக் டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு பெருசாக வேணுமா இல்லைனா சிறுசாக வேணுமா, ஸோ அதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரிக் டெக்ஸ்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்கர் டெக்ஸ்டர்னு ஒன்று இருக்குது. அதுவும் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துருவோம். ஸோ செக்கர் டெக்ஸ்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கலரையும் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செஸ் போர்டில் இருக்கிற மாதிரி டெக்ஸ்டர் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பிரிக் டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கும். இதில் வந்து 2 கலர் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 கலரையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2 கலரில் என்ன கலர் வேணுமாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதோட ஸ்கேல் வேல்யூஸையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டெக்ஸ்டர் வந்து சிறுசாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா, நம்ம ஆப்ஜெக்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்கேல்ஸையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.